தற்போது இன்னும் சில நொடிகளிலே அந்த முதற்கட்ட அறிவிப்பு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா, சரியான நேரத்தில், சரியான வேகத்தில், சரியான திசையில், இந்த மூன்று மிக முக்கியமான ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் டைம். அங்கு தமிழகம், கேரளம் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் சேர்ந்த விஞ்ஞானிகள் அந்த ஆய்வுக்களம் சென்று கொண்டிருக்கிற பாதையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக செல்கிறதா என்று என்றால் டைம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரேஞ்ச், ஆல்டிடியூட், அசிமுத், அதாவது எந்தெந்த பாதை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை மிக சரியாக துல்லியமாக கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கணினி வரைகளை மூலம் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு விண்கலங்களும் தற்போது புவிவட்ட பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. சரியான இடத்தில் நிலை நிறுத்தப்படுகின்றனவா, புவிவட்ட பாதையில் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றனவா என்பதையெல்லாம் விஞ்ஞானிகள் தற்போது கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 55 डिग्री के झुकाव के साथ प्रक्षेपित किया जाएगा। इसमें SpaceX A तथा SpaceX B दोनों ही लगभग 200 நான் கூறியது போல இன்னும் சில நிமிடங்களிலே முதற்கட்ட அறிவிப்பு வெளிவரும். की सटीक प्रक्षेपण क्षमताओं का प्रयोग करते हुए इन दोनों अंतरिक्ष यानों को कम से कम सापेक्ष गति के साथ यान से पृथक किया जाएगा. திட்டமிட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் தற்போது விஞ்ஞானிகள் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் இந்த பாதையில் சென்றால் இந்த இடத்திற்கு செல்லும், இந்த இடத்திற்கு செல்வதற்கு இவ்வளவு நேரத்தில் செல்ல வேண்டும், இந்த வேகத்திலே செல்ல வேண்டும் என மிக முக்கியமாக அனைத்தையும் கணக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அவற்றை தான் கணக்கிட்டு தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கணினி வரைகளை மூலமாக அனைத்தையும் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்திலே அது சரியான பாதையில் செல்கிறதா இல்லையா என்பது குறித்த முக்கிய அறிவிப்பு, முதற்கட்ட அறிவிப்பு வெளிவரும். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 66 நாட்கள், இன்னும் சொல்ல போனால் சரியாக சொல்ல வேண்டும் 66 67 நாட்கள் இந்த ஒன்றிணைக்கும் பணி, டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மற்றும் அன்டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் இரண்டுமே நடத்தப்படும். 2 விண்கலன்களும் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அவற்றை ஒன்றாக இணைத்து ஆற்றலை பரிமாறுவது, பிறகு ஒன்றாக இணைத்த பிறகு அவற்றை பிரிப்பது எப்படி என்பது குறித்தும் அந்த ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்படும். ஏற்கனவே நான் கூறியது போல விண்வெளி ஆய்வு மையத்தை அமைப்பதற்கும் விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் அங்கு தங்கியிருந்து ஓய்வெடுத்துவிட்டு நிலாவுக்கு சென்று பிறகு மீண்டும் அங்கு வந்து பூமிக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் இந்த விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதற்கான முதற்கட்ட திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தான் இந்த ஆய்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறிய அளவிலான விண்கலன்களை அனுப்பி தற்போது சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் முடிவினை வெற்றிகரமாக 2024 வெற்றிகரமான ஒரு ஆண்டாக இஸ்ரோவுக்கு அமைய இருக்கிறது. அதற்கான முயற்சியாகத்தான் தற்போது இந்த ராக்கெட் செயல்பாடுகள் ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரதமர், உள்துறை அமைச்சர், விண்வெளித்துறை அமைச்சர் என ஒட்டுமொத்த இந்தியா மற்றும் விண்வெளி ஆர்வலர்கள் மற்றும் செயற்கைக்கோள் ஆர்வலர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள முக்கிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தான் தற்போது இந்த இந்தியாவின் முயற்சியை உற்று நோக்கிக் கொண்ட, குறிப்பாக சீனா, ரஷ்யா, அமெரிக்காவின் விஞ்ஞானிகள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். என்றால் மிக முக்கியமானது இந்த பயணம் இந்திய விண்வெளி வரலாற்றில் அடுத்த மிக முக்கியமான மைல்கல். என்றால் இந்தியாவில் செய்யப்படும் விண்வெளி ஆராய்ச்சி அனைத்துமே உலக அளவில் ஒப்பிடும்பொழுது குறைந்த செலவில் நிறைந்த பலனை தரக்கூடிய ஆராய்ச்சிகள். அந்த வகையில் குறைந்த செலவிலே இந்த ராக்கெட் தற்போது விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கிறது. 2 விண்கலங்களை சுமந்து கொண்டு 26 பேலோட்டும் எடுத்து செல்கிறது. விஞ்ஞானிகள் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சரியாக செல்கிறதா இல்லையா என்பதை குறித்து இன்னும் சில நொடிகள், சில நிமிடங்களிலே அந்த அறிவிப்பு வெளிவரும். அதற்காக நாம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள், ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விஞ்ஞானிகள் என அனைவருமே தற்போது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 செயற்கைகளும் வெவ்வேறு பாதையிலே புவிவட்ட சுற்றுப்பாதையில் வெவ்வேறு பாதையில் நிலைநிறுத்தப்படும். 2ஐயும் இணைப்பது, 2ஐயும் பிறகு பிரிப்பது, ஆற்றல்களை பரிமாறிக்கொள்வது என பல ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 66 67 நாட்கள் இந்த சோதனைகள் நடைபெறும். அனைவரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 248 விஞ்ஞானிகள் இந்த இஸ்ரோவின் கட்டுப்பாட்டு அறையிலே 248 விஞ்ஞானிகள் அமர்ந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
67 விஞ்ஞானிகள் கடந்த ஒரு வாரமாக இரவு பகலாக தொடர்ந்து இஸ்ரோ கட்டுப்பாட்டில் அமர்ந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். 67 விஞ்ஞானிகள். அது மட்டுமல்ல, 248 விஞ்ஞானிகள் தற்போது கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு உழைப்பு இது. இந்த விண்கலன் மற்றும் பேலோட் 26 பேலோட்களை அனுப்புகிறார்கள். விண் கருவிகள் இவை பல்வேறு ஆய்வுகளை செய்யும். இந்த சேசர் டார்கெட்டில் பல்வேறு விதமான உயர் தொழில்நுட்பத்தை கொண்ட கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு கருவிகள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாகத்தான் இந்த ஆய்வு பணிகள் நடைபெறும். இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் இந்தியா விண்வெளி ஆய்வு மையத்தை, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் போன்று இந்திய விண்வெளி ஆய்வு மையம் விண்ணிலே நிலை செயல்படுத்துவதற்கான முதற்கட்ட ஆய்வு இது. And SpaceX satellites are separated. जी हाँ, और रेंज ऑपरेशन डायरेक्टर ने इसकी पुष्टि की। दोनों मुख्य उपग्रह SpaceX B और A दोनों को सफलतापूर्वक उद्देश्य कक्षा में अंतरिक्षित कर दिया गया है. But mission is continuing for PS4 orbital platform experiment, that is POEM-4, with 2 phases of fourth stage restart. After 2 phases of restart, PS4 stage orbit will be changed to 354 km circular. The first phase of PS4 restart happens in non-visibility period. The second phase of PS4 restart takes place in the visibility period of Shetland in orbit 2. During the non-visibility period, ground trace will be updated by extrapolation on the video wall. The non-visibility period is approximately for 3100 seconds.